சண்டேசுவரர் வரலாறு. சண்டேசுவரர் வளவரின் நாட்டில் பொன்னியின் கிளையான மணியாற்றின் தென்கரையில் சிவனாரின் இளஜாசேயின் பேர் விளங்கும் சேயம்லு என்ற பகுதியில் வேள்வி செய்யும் மறையவர் மடங்களில் மறை முழங்கும் தில்லை கோவிலுக்கு பொன் வேண்ட புகருடைய அவையின் என்று குலத்துங்கள் என்று வழங்கும் அன்பாய சோழன் மரபினோர் முடிசூடும் பதிகள் 5 சேயலூரும் ஒன்றாம் வளமார்ந்த சேயலூரில் மறையவர் மரபில் பிறந்திருந்த எச்சதம் பவித்திரி என்பவருக்கு மகனாய் தோன்றினார் விசாரசருமர். இறைவன் அருளால் அவர் பிறவியின் பேரறிவு கொண்டு விளங்கினார். நான் மறையும் ஆரங்கமும் அவர் அறிந்திருந்தாரையும் இது மரலை ஆண்டு நிறைந்ததும் மறை பயிற்றுவிக்கும் மறையவர்கள் முறைப்படி அனுப்பினார். அவர் தந்தை தம்மை விட விசாரசருமர் அறிவில் திரிந்தும் விளங்குவது கணிக்கிறாய் பயிற்றுவிப்பவர் வியந்து போற்றிலை எப்பூரில ஞானர் ஏற்பதற்கானார் ஆணைகளை ஓட்டி சென்றார். அம்மடியே தங்கரை என்றே பசுவாஞ்சனை முட்ட வந்தது கண்டு பசுவை அடித்தார். அதை பார்த்தார் விரைந்து சென்றவன் அடிப்பதை தடுத்தார். என்றும் ஆனைந்தாகிய ஆவின் சிறப்புகளை வெற்று விளக்கினார். தேவர்களும் பலரும் ஆவின் மேனியிலே உள்னர் சிவனின் நீராடுகளுக்கு உதவும் வெண்ணெய் பால் தயிர் மோர் என்பன ஆனினமே அளிக்கின்றது சிவனாரும் அடியாரும் அணிந்திருந்தில் நீற்றியும் ஆனினம் தருகின்றது சிவனார். ஊர்தியம் எக்க ஆறினமே தருகிறது. இத்தகைய பெருமை கொண்ட ஆவினை அடிப்பதை விடுவாய் ஆயனேனி இனி ஆனிரை மேய்ப்பதை விடுவாய் கூற மேய்ப்பதை விடுத்தான் மறையவரின் இசைவு பெற்று விசாரசருமர் நாளும் நாளும் ஆனிரை மேய்த்து வந்தார். தன் குடுமிய செய்ய பூணுல் மார்பில் புரள கோவணம் இடுப்பில் விளங்க ஆட்களை வன்னி ஆற்றங்கரை அருகே ஓட்டி சென்று மேய விட்டார். விசாரசருமர் தாமே புல்லறுத்து அவற்றிற்கு இட்டார். நீர் பருக செய்தார். பால் கறக்கும் நேரம் அறிந்து ஆக்களை ஓட்டி வந்து உரியவரிடம் இட்டார். உதவும் பொருள் கொண்டு வந்தார். நாட்கள் பல நகர்ந்தன. இவர் வருவதால் பசுக்கள் மிகவும் பால் தந்ததால் மகிழ்ந்தனர். மறையூர் மேய்ச்சல் காட்டிலே சில பசுக்கு கொள்வாதிங்களில் பால் மிகவே சுரக்கும் சுரமில் தரையில் விட்டிகள் கண்டார். சிவனுக்கு நீராட்டு பயன்படுத்த நினைத்தார். கோவிலை மணலை கொண்டே உருவாக்கினார். ஆட்சி மலரும் பிற மலரும் கூடையில் எடுத்துக் கொண்டார். தானே பால் சுரந்து தரையில் வீழும் பசுக்களை அழைத்து மடியில் கை வைத்து குடத்திலே கொண்டார். இசை முழங்கி சிவலிங்கத்தின் மேல் பால் செய்தார். மாலைகளை தூடி சிவபெருமானை வழிபாடு செய்தார். சேயாகிய விசார சர்மரின் வழிபாட்டினை மிகவும் உள்ளன் போடு ஏற்றுக்கொண்டார். ஸ்ரீநரமன் கரையில் தெய்வ முறுக்காத்திட பால் அளித்தாலும் மனைகளிலே பசுக்கள் தரும் பால் குறைபடவில்லையாவின் பார் நட்டோரும் இவர் இவ்வாறு வழிபட செய்வதை கண்ட ஒருவன் மறையரிடம் சொன்னான். விசாரணை செய்வதாக கூறினார். அதை கேட்ட மறையர் சினந்தார். வஞ்சகம் அறிந்து கொதித்தனர். மிக்கு தந்து சென்று ஆறின் பால் வருந்து மண்டியாட்டு வனலில் கட்டி வருவதாக செவிய தோம் யாதனை செயலை மாடறியான் விருகிவேதிகந்தான் திட்டோ எந்திரியதிகிமைதான் வரும் திருவேண்டல கூடித்தோ அதைக்கு குறும்பினார் பொன்மகளால் தரக்கு மணிமண்டது பவந்த யாருமானது மலைக்கு நூறம் சொன்றாவனையில் புறாவன தென்கேறியரு மறைந்திருந்தும் மண் செயலை மணலூன்றார். விசார சருமறி மரட்டம் போல மண் தூவில் செய்து போர் சிவனங்கு வைத்தார். மாலை பொறத்திலே கொண்டார். சிவன் மேல் முறிலேல் மலர் வைத்து மாலால் சிறுகள் மகிழ்வினை யாவும் சிவன் அருளாரே என்று அறிவோர் மீட்டும் சிறப்பு தீர்த்தமாய் முறைக்கு வந்து தீகள் இறங்கை மறைக்கு வந்து மண்ணுடைய தையில் கோர் கொண்டு மகளல் முடியில் அடித்தர் பிரிய பால்திகரான் திக்கியார் போய் ஒரு கட்டணிரும் மெய்பாத்திரு